Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 6, Exercise 6.1. Third question in the video solve panna. Prove by vector method that an angle in a semicircle is a right angle. ஒரு semicircle form ஆகுற angle வந்து right angle இருக்கும் அப்படின்னு நம்ம prove பண்ணுமா. சரிங்களா? இப்போ சொல்யூஷன்ல ஒரு diagram வச்சு explain பண்றேன். நம்மள ஒரு semicircle கொஞ்சம் நார்மலாக தான் வரைவேன். சரிங்க, இது ஒரு செமி சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். இது சென்டர் ஓன்னு எடுத்துக்கலாம், இது ஏ எடுத்துக்கலாம், இது பி எடுத்துக்கலாம். அண்ட் எங்கேயோ ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். பியிலேருந்து ஏ, பியிலேருந்து ஓ அண்ட் அகெயின் டு பி. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஏ வெக்டர் வந்து வரையணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஏ வரைக்கும் ஒரு வெக்டர், இதுலேருந்து பி வரைக்கும் ஒரு வெக்டர், ஓ ஒரு வெக்டர், அண்ட் இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும். சரிங்களா? இது மட்டும் கவனமாக பாருங்கள். இப்போ இதில் ஆங்கிள் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. ஆங்கிள் எப்படி இருக்குன்னா இந்த ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது. இது 90 டிகிரி நான் ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? கிவனில் ஃபஸ்ட்டு எல்லாமே எழுதிடலாம். லெட் ஏபி பி த டயமீட்டர். இங்கே டயமீட்டர் வேறு, கார்ட் வேறு, எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் with center O. With center O. To prove என்ன prove பண்ணும் நான்? angle of APB வந்து 90 டிகிரி அப்படின்னு prove பண்ணும். அதாவது PA vector into PB vector is equal to 0. இந்த ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் வந்து 0 ஆச்சுனாலே நான் என்ன சொல்லலாம்? இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் அப்படின்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சா போதும். இப்போ முதல்ல பிஏ வெக்டர்னா என்னன்னு வேணும், பிபி வெக்டர்னா என்னன்னு தேவைப்படும். இப்போ பிஏ வெக்டர் பாருங்க, இது எப்படி ஜாயின் ஆகுதுன்னா பியிலேருந்து ஓ, அப்புறம் ஓலேருந்து ஏ. அப்போ பிஏ வெக்டர் இஸ் பிஓ வெக்டர் பிளஸ் ஓஏ வெக்டர். அதுவே பிபி வெக்டர் எப்படி வரும் பாருங்க, பிஓ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர். டயக்ராம் வச்சு எழுதிடணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பிஏ வெக்டர் எழுதிக்கலாம். பிஏ வெக்டர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா பிஓ வெக்டர் ப்ளஸ் ஓஏ வெக்டர். அதே மாதிரி பிபி வெக்டர் எப்படி வரும்னா பிஓ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர். சரியா? இப்போ இதில் இன்னொரு கண்டிஷன் நமக்கு தெரியுது. ஓஏவும் ஓபியும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓஏ vector is equal to minus of OB vector. ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ். இது வந்து ரேடியஸ், ஓஏவும் ஓபியும் ரேடியஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் நம்ம ஆரோ வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கிறனால நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கணும் இல்லையா? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் நெகட்டிவ். ஸோ ஓஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஓபி. இதுவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? அடுத்த லைன் பாருங்க, நான் இதில் இருந்து டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். PA vector dot PB vector. ரொம்ப ஈஸியான சாப்டரு, ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லித்தரேன். PO vector plus OA vector into PO vector plus OB vector. இப்போ அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா PO vector plus OA vector into PO vector minus ஓஏ வெக்டர்னு மாற்றி எழுதிக்கிறேன். ஓபி இருக்கிற இடத்துல இந்த மைனஸ் இன்சைட் போச்சா மைனஸ் ஓஏ வெக்டர். கரெக்டா? இது எப்படி வரலாம்? ஓபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஓஏ வெக்டர். அப்படி வேணா எழுதிக்கலாமா? கன்ஃபியூஸ் ஆகுது. ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஓஏ வெக்டர். ரெண்டுமே பாசிபிள். நான் என்ன பண்ணுறேன், ஓபி இருக்கிற இடத்துல மைனஸ் ஓஏ வெக்டர் எழுதிக்கிறேன். இப்போ இது என்ன ஃபார்முலா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது சும்மா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் b square. இப்போ இதை நான் இப்படி தான் மாற்றி எழுத போகிறேன். PO modulus of PO vector whole square minus modulus of OA vector whole square. அடுத்த லைனில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்னா modulus of PO vector whole square minus modulus of OA vector whole square. இப்போ இந்த PO ஸ்கொயரை நான் OA ஸ்கொயர்னு மாற்றலாம். எப்படின்னா PO இஸ் ஈக்குவல் டு OA, தட் இஸ் ஈக்குவல் டு OB. ஏன்னா மூணுமே ரேடியஸ். PO இருக்கிற இடத்துல OA ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டுமே ஈக்குவலா? PO இடத்துல OA எழுதிக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவல். மைனஸ் பண்ண என்ன ஆகிடும்? 0. அப்போ PA வெக்டர் டாட் PB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0வா? விச் மீன்ஸ் என்னது? தேர்ஃபோர்
PA vector is perpendicular to PB vector. அப்படி அவங்க என்ன கேக்குறாங்க, angle in a semicircle is 90 degree ன்னு கேக்குறாங்களா, அது நம்ம எழுதணும்ல. Angle of APB is equal to 90 degree or pi by 2. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். Therefore, hence angle in a semicircle is a right angle. இங்க கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிட்டா போதும். கிளியரா? ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க, இல்லைன்னா half மார்க் குறையும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கவனமாக எழுதிக்கோங்க. 4th question பார்க்கலாம். 4th question பாருங்க. Prove by vector method that the diagonals of a rhombus bisect each other at right angles. வெக்டர் மெத்தட்ல நான் என்ன ப்ரூவ் பண்ண, இப்போ ஒரு ரோம்பஸோட டயகனல்ஸ் வந்து பைசெக்ட்னா ரெண்டுக்கும் ஈக்குவலா பிரிக்குது, அட் ரைட் ஆங்கிள் பிரிக்குது. ஆங்கிள் ஃபார்ம்டு வந்து ரைட் ஆங்கிள். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ரோம்பஸ் வரைஞ்சிக்கலாம். இது ஏபி, இது சி, இது டி எடுத்துக்கலாம். டயக்னல் பைசெக்ட் பண்ணணும்னு சொன்னனால கண்டிப்பா டயக்னல் வரையணும். இது வந்து வெக்டர் மட்டும் இது டைரக்ஷன் கரெக்டா போட்டுருங்க இந்த क्वेश्चनக்கு. ஏல இருந்து பி, ஏல இருந்து டி. இப்போ ஏபியும் சிடியும் ஈக்குவல், ஆனா ஆப்போசிட்டா இருக்கும். ஏடியும் பிசியும் ஈக்குவலா வரும். இந்த அரை மார்க் இப்படிதான் போகும். சரிங்களா? நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம், டயகனல்ஸ் வந்து ரைட் ஆங்கிள்ல மீட் பண்ணுது. அப்ப எனக்கு ஏசி வேல்யூவும் தெரியணும், பிடி வேல்யூவும் தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல given எழுதலாம். லெட் ஏபிசிடி be a rhombus. அப்புறம் let AB vector வந்து A vector. இந்த AB vector A vectorனு எடுத்துக்கலாம். and AD vector B vector. ரெண்டு இது எடுத்துக்கிட்டா போதும். AD வந்து B vector அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரோம்பஸோட கண்டிஷன் என்ன? all sides are equal. AB is equal to BC is equal to CD is equal to DA. இதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஏவும் மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் தானே. ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஏ ஆர் ஏடி. அப்போ வெக்டர்ல வர்றதுனால நான் எப்படி எழுதணும்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இதுலேருந்து இதை நான் வந்து டிரைவ் பண்ணிப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஏசி கண்டுபிடிச்சிடலாமா? ஏசி வேல்யூ எப்படி வரும் பாருங்க. ஏசி வேல்யூ வந்து ஏபி பிளஸ் பிசி. ஏசி வேல்யூ எப்படி எடுக்கணும்? ஏபி பிளஸ் பிசி. அப்புறம் பிக்கு பிசியும் சிடியும். சரியா? அண்ட் ஃபர்ஸ்டே நம்ம எழுதிட்டோம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரும் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரும் ஈக்குவல் சொல்லிட்டோமா? அப்போ பி இருக்கிற இடத்துல இப்போ ஏ எழுதிக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர். ரெண்டுமே ஈக்குவல். இப்போ கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? 0. கேன்சல் பண்ணிட்டா 0. அப்போ ஏசி வெக்டர் டாட் BD vector is equal to 0. Therefore, AC is perpendicular to BD vector. Hence, the diagonals of a rhombus are at right angle அப்படின்னு எழுதிட்டா போதும். GLE அது. சரியா? Understand of the sum. Thank you so much for watching.